السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقال الله سبحانه وتعالى: هل جزاء الإحسان إلا الإحسان. صدق الله العظيم. மண்ணில் பிறந்த நாள் முதலாய் மனிதர் தேடும் இறையவனை, எண்ணில் எழுத்தில் எட்டாமல் எங்கும் ஆளும் மெய்யவனை, விண்ணை விரித்த ஒருவனை, நம் விழிகள் தேடும் காதலனை, கண்ணில் எவரும் கண்டதில்லை, கண்டவர் எவரும் வென்றதில்லை. முல்லையும் காட்டில் வீசும் மோகன தென்றலை போல் நல்லியல் மனம் பரப்ப வந்துற்ற நபிகள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வின் அன்பு மருளும் பொழியட்டுமாக. பேரன்பு மிகுந்தோரே, நம்பிக்கையாளர்களே, இனிய பெருநாளை நாம் சந்திக்கிறோம். ஆம், இந்த பெருநாள் ஒரு மாத காலம் தேர்வில், இறைவன் வைத்த தேர்வில் நாம் பங்கேற்று இன்றைக்கு அதற்கான நற்கூலியை வழங்கப் போகின்ற ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். ஈத் என்றாலே மீண்டும் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் வருகின்ற மகிழ்ச்சி என்று சொல்வார்கள். ஆம், பிறை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை முடியுங்கள் என்பது பெருமானாரின் போதனை. ரமலான் திங்கள் நிறைவுற்று ஷவ்வாலின் வெண்பிறை மேற்கின் அடிவானில் மென்கோடு பதித்து தெரிய ஆரம்பித்தால் மறுநாள் ஈத் பெருநாள். ஈத் என்பது எழில்மிக்க அரபு சொல். மீண்டும் மீண்டும் வரும் மகிழ்ச்சி திரும்ப வருவது என்பது இதன் பொருள். ஆம், இப்பெருநாள் ஆண்டுக்கு இருமுறை மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி பூம்பொழிலை அள்ளி கொண்டு வருகின்றதல்லவா? பெருநாள் அறிவிக்கப்பட்டு விட்டால் என்ன மகிழ்ச்சி, என்ன குதூகலம், என்ன பூரிப்பு! வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து கொண்டு சின்ன சிறுவர்கள் செல்லும் அழகு சிந்தும் காட்சியை காண கோடி கண்கள் வேண்டும். பெரியவர்களும் இளைஞர்களும் இன்னும் பலரும் எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் அல்லாஹுவின் மகிமையை நெஞ்சில் சுமந்து அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அக்பர், இறைவனே மகா பெரியவன், அல்லாஹுவே மிக பெரியவன் என்னும் தக்பீரை நாவில் முழங்கி அணிவகித்து செல்லும் அற்புத காட்சியின் மாட்சிதான் என்ன. ஈத் தொழுகின்ற இடத்தை நோக்கி ஈத் பெருநாள், இது இறைவனின் இனிய அன்பு பரிசு, அவனது அருளின் வெளிப்பாடு. தனது கட்டளைக்கு கட்டுப்பட்டு ஒரு மாத காலம் பகல் முழுவதும் சுட்டரிக்கும் சூரியனின் வெப்ப கற்றைகளையும் பொருட்படுத்தாது, உண்ணாது பருகாது இன்பம் தீக்காது, இறை சிந்தனையில் மூழ்கி திளைத்து இறை வழிபாட்டில் இன்பம் கண்ட இறைநம்பிக்கையாளர்களுக்கு அவன் அன்புடன் வழங்கும் உன்னத பரிசு யௌமுல் ஜஸா, கூலி வழங்கும் நன்னாள் என்ன. அமரர் கூட புலங்காங்கிலம் அழையும் புனித பெருநாள். ஆம், அன்று அதிகாலை மலக்குகளான அமரர்கள் மண்ணகத்திற்கு வருகின்றனர். பரிசுத்தமான பெருமக்கள், நபிகளாரின் சமூகத்தவரே, இறை நம்பிக்கையாளர்களே, செல்லுங்கள், அல்லாஹுவின் பேரருளை அள்ளிக் கொள்ளுங்கள். உங்கள் பெரும்பாவங்களை மன்னிக்கும் மகா கருணையாளனாக அல்லாஹ் இருக்கிறான். எல்லையில்லா வெகுமதிகளை அள்ளித்தர அவன் காத்திருக்கிறான். அவனது சமூகத்திற்கு விரைந்து செல்லுங்கள் என ஆங்காங்கு தெருக்களிலும் முச்சந்திகளில் நின்று அறைகோல் விடுக்கின்றனர். உலகில் வாழும் கோடான கோடி இஸ்லாமிய பெருமக்கள் தங்களின் நன்றி பெருக்கனை வெளிப்படுத்தும் அன்று ஆரம்பத்தில் 2 ரக்காத்து பெருநாள் தொழுகை தொழுகின்றனர். அந்த அதிகாலை பொழுது புலர்ந்ததுமே சதகத்துல் ஃபித்ர் என்னும் தர்மத்தை ஏழை எளிய இல்லாத சகோதரர்களுக்கு வழங்கி அவர்களை வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் அவர்களையும் இப்பெருநாளில் மகிழ்ச்சியிலே பங்கேற்க செய்கின்றனர். ஆம், ஒரு காட்சி வரலாற்றில் சொல்லப்படுகிறது.
அன்று பெருநாள். மதீனா நகர் மகிழ்ச்சி வெள்ளத்தில் குளித்துக் கொண்டிருந்தது. சிறுவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் அழகொளிரும் ஆடைகள் அணிந்து தொழும் மைதானத்தை திடலை நோக்கி குதூகலமாக சென்று கொண்டனர். தெருவின் ஓரத்தில் கவனிப்பாரற்று தேம்பி தேம்பி அழுது கொண்ட சிறுவனின் வறிய எளிய தோற்றம் திருநபியின் அருளழுகும் கருணை கண்களில் பட்டுவிட்டது. ஒட்டிய வயிறும் உலர்ந்த உதடும் அழுக்கடைந்து கிழிந்த ஆடையுமாக காட்சியளித்தான். அன்புடன் அவனை விசாரித்த அண்ணலால் அனாதை என அறிந்து கொண்டார்கள். அவனை அள்ளி எடுத்து தமது இல்லம் அழைத்து சென்றார்கள். குளிக்க வைத்து வேற்றுடை மாற்றி பசிய மறுத்தி, மகனே, இனி நீ அனாதை அல்ல, நான் உனது தந்தை, இதோ என் துணைவி ஆயிஷா உன் தாய் என்று கூறி பெருநாள் தொழும் திடல் நோக்கி அவரை அழைத்து சென்றார்கள். இனிய பண்பாளர்கள், ஆம், ஈகை திருநாள். திருநாள் என்பது ஒரு உண்மை உணர்வுகளை மட்டுமல்ல, மனித நேயத்தை வலுப்படுத்துகின்ற நன்னாளாக இருக்கிறது. ஆம், வலித்து கப்பீருல்லாஹ அலா மா ஹதாக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். இறைவன் உங்களுக்கு தந்த இந்த நேர்வழி காட்டி உங்களை தனது கடமைக்குள்ளால் உடைய வைத்து அவன் செய்த நேர்வழிக்காக வேண்டி நீங்கள் அவனை பெருமைப்படுத்த வேண்டும். தக்பீர் முழக்கி, ஆம், தக்பீர் சொல்லி உழைக்க வேண்டும். இனிய பண்பாளர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையிலே சமுதாயம் ஒரு பாக்கியம் மிகுந்திட்ட ஒரு சமுதாயம். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மண்ணில் தோன்றியிருக்கின்ற மக்களிலே நீங்கள் மிகவும் சிறந்த ஒரு சமுதாயத்தினர்கள். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நன்மையை ஏவுகிறீர்கள், நீங்களும் நன்மைகளை செய்து நன்மைகளை பிறர் செய்யுமாறு தூண்டி ஏவுகின்றீர்கள். தீமைகளை தடுக்கிறீர்கள், நீங்கள் தீமையிலிருந்து தவிழ்ந்திருந்து பிறரை தீமை செய்யாமல் தடுக்கிறீர்கள். உடைய வாழ்க்கையின் சகல நிலைகளிலும் அல்லாஹ்வை முற்றிலுமாக நம்பி அவன் மீது ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். அதனாலே குன்தும் கைர உம்மத். குர்ஆன் அற்புதமாகவே சொல்லி காட்டு. இனிய பண்பாளர்களே, முஸ்லிம்களுக்கு என்று சில பொறுப்பு இருக்கிறது. அது புனித ரமலானோடு மட்டும் முடிந்துவிடக்கூடிய ஒன்றல்ல, தொடர வேண்டும். நாளெல்லாம், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும். ஆம், அதுதான் சத்திய உண்மைகளை சொல்லுவது, அதற்கு துணை நிற்பது, அது பரவுவதற்கு காரணமாக இருப்பது. ஆம், உலகிற்கு உண்மை சொல்லுவோம். அல்லாஹுதான் இறைவன். அகிலத்தின் இறைவனாக அல்லாஹ் மட்டுமே இருக்கிறான். அதை போல அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் ரசூலாக நம்முடைய வாழ்வின் அனைத்து துறைகளுக்குமான முன்மாதிரியாக இருக்கிறார்கள். பண்பாடுகளே, இந்த அடிப்படை சித்தாந்த கொள்கையில் தான் அன்றைக்கு இருண்டு கிடந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு அந்த மக்கள் பொற்கால ஒரு சமூகத்தை படைத்தார்கள். ஆம், உலகத்தின் ஆசான்களாக மாறினார்கள். உலகத்திற்கு அறிவையும் ஞானத்தையும் சிந்தனையும் தெளிவையும் தந்தார்கள். மனிதநேய பண்பாடு ஒழுக்க விழும்பிய நெறிமுறைகளை உலகுக்கு தந்தார்கள். ஆம், ஒரு முஸ்லீமை வைத்து இஸ்லாம் மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்பட்டது. அதனால் இஸ்லாம் பரவியது. இஸ்லாம் பரவும், இஸ்லாம் சத்தியம், இஸ்லாம் உண்மை. அல் இஸ்லாம் யஅலு வலா யுஅலா அலைஹி. இஸ்லாம் வெல்லும், இஸ்லாம் ஜெயிக்கும். அதை வெல்லுகின்ற அளவிற்கு, நிரந்தரமாக அதை வெல்லுகின்ற அளவிற்கு உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த வெல்லுகின்ற இஸ்லாத்தோடு, ஜெயிக்கின்ற அந்த இறை நெறியோடு நாமும் இணைந்து பயணப்பட்டால் அந்த சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், இமாம்கள், இறைநேச செல்வர்கள் அவர்களுடைய அடியொட்டி வாழ்ந்து வெற்றி கண்டதை போல இம்மை மறுமையிலும் நான் வெற்றி அடையலாம். இனிய பண்பாளர்களே, ஈகை திருநாள் நம் இதையெல்லாம் மகிழ்கிறது. இந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க வேண்டும். அதற்கு உலகத்தில் அமைதி திரும்ப வேண்டும். மனிதர்களுக்கு இடையிலே அன்பு பொழியப்பட வேண்டும், அன்பு பரிமாறப்பட வேண்டும். உலகம் போர் இல்லாத, பூசல் இல்லாத, அனாவசிய சண்டை சச்சரவு இல்லாத அமைதிமயமான பூமியாக இந்த உலகம் ஆக வேண்டும். அதற்கு முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை எண்ணி பார்ப்பதுதான் இந்த ஈகை திருநாள். இந்த ஈகை திருநாளின் இனிய பண்பாளர்களே, எல்லா வல்ல இறைவன் உங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் உலகத்து மக்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று நாம் வேண்டுவோம். ஈகை திருநாள் இந்த ஒரு மாத காலம்
நாம் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனுடைய நெறியை ஏற்று நடந்தோமோ, அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்வியலை அணு அணுவாக ரசித்தோமோ ருசித்தோமோ, அருள்மறை அல் குர்ஆனை ஓதி உணர்ந்து நாம் தெளிந்தோமோ, இந்த ஏனைய நாட்களுக்கும் வர வேண்டும் என்ற நாள் வேண்டி நல்வாழ்த்துக்கள். ஈகை திருநாளின் இனிய நல்வாழ்த்துக்கள். இனிய சகோதரர்களே, வாழ்த்துக்கள். எல்லா வல்ல இறைவன் தன்னுடைய அன்பை அருளை அள்ளிப்பொழியட்டும் இந்த உலகத்திலே. ஆம், அவனை பெருமைப்படுத்துவோம், அவனை மகிமைப்படுத்துவோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், அகிலங்களின் அதிபதியே, உன்னுடைய அடியார்கள் நாங்கள். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறீவா. எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறீவா. மனித குலத்தை சுபிட்சமாக்குகிறீவா. உன்னுடைய அன்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த மனித சமூகத்தின் மீது நீ அள்ளி பொழிகிறீவா. உன்னுடைய தவறுக்காக பாவத்துக்காக எங்களை விரைந்து நீ தண்டித்து விடாதீர்களா. உன்னுடைய அன்பு அருள் உன்னுடைய கருணைக்காக நாங்கள் இயங்குகிறோம் இறைவா. ஏற்றுக்கொள்கிறீவா. இந்த மண் உலகிலும் உன்னுடைய மார்க்கம் வெற்றி பெற வேண்டும். இந்த மண் உலகிலும் உன்னுடைய இஸ்லாம் தழைக்க வேண்டும், செழிக்க வேண்டும். ஆம், நீ சத்தியம், நீ உண்மை, சத்திய திருமறை உண்மை. அதனால் இறைவா, சத்திய உண்மை ஒளியின் பின்னாலே இந்த மனித குலம் வர வேண்டும். இறைவா, அருள் புரிவாயாக. இறைவா, நாங்கள் நடக்கையிலும் நீயே துணை, எங்கள் உடல் நடுநடுங்கி கிழக்கையிலும் நீயே துணை, கஃனுக்குள் வைத்து மடக்கையிலும் நீயே துணை, இந்த மண்ணுக்குள் வைத்து அடக்கையிலும் நீயே துணை. எங்கள் வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் துணையாக இருப்பவனே, இருக்கக்கூடியவனே, உன்னை நாங்கள் சரணடைகிறோம். எந்த ஒன்றையும் உனக்காகவே செய்வோம். உனது திருப்தி, திரு பொருத்தம் தான் எங்களுடைய நோக்கம். பயணம் உன்னை நோக்கியதாக இருக்கும். ஆம் இறைவா, உனக்காக, உன்னை நோக்கி உன்னிடம் எங்களை ஒப்படைக்கின்றோம். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக், முபாரக், ஈத் முபாரக்.